அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகா தேஜ தத்தாத்திரேய மகாமுனிகி தஸ்மரண மாத்திரேன சர்வ பாப்பிகி பிரமுட்சேதே அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வஹா. அன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி. இந்த பதிவில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு சேர்க்கை வரக்கூடிய மே மாதத்தில் குரு பயிற்சி நடக்கிறதுக்கு 1ஆம் தேதி. அதுக்கப்புறம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய குரு சுக்கிர சேர்க்கை அந்த மே மாதம் முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு 3 ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் பிரகாசத்தை கொடுக்கும், மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு கன்ஜெக்ஷனை பற்றி நம்ம இணைவை பற்றி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எந்த பலன்கள் யார் சொன்னாலும், எந்த சேனலில் சொன்னாலும், எந்த ஒரு யூடியூப்பில் சொன்னாலும், எதுவாக சொன்னாலும் தயவுசெய்து பிளைண்டாக நீங்கள் போகாதீங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு சுயஜாதகத்திலுமே அந்த சுயஜாதகத்தில் ஒரு கிரகங்களும் உங்களுக்கு எப்படி வேலை செய்கிறாங்க, சுபத்துவமாக இருக்காரா, பாவியாக இருக்காரா, மாரகராக இருக்காரா, என்ன தசாபக்தி நடக்குது, அவர் உங்களுக்கு எப்படி இருக்கிறார், எந்த மாதிரியான கர்மங்களை கொண்டு வந்திருக்கார், எந்த மாதிரி ஸ்தானங்களில் இருக்கிறார், இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கிடைக்குமே தவிர பொதுவான பலன்களை நம்பி நீங்கள் தயவுசெய்து எடுத்தவொன்னே போயிருங்க. ஏன்னா இந்த பொதுவான பலன்கள்ங்கிறது அந்த கோச்சாரங்களை வச்சு சொல்கிறது தவிர உங்கள் ஜாதக பலன்கள்ங்கிறதுங்க மட்டும் மனதில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த கோச்சார பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இது இப்படி இருந்தால் இப்படிலாம் வரும், இப்படிலாம் நடக்குங்கிற ஒரு கால்குலேஷன் தான். ஆனால் எக்ஸாக்ட் பலன்கள் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 99% 95% உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களே வேலை செய்யுங்கிறத மட்டும் மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு சுக்கிர சேர்க்கை மே மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் மே மாதத்தில் ரிஷபராசிக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார். ரிஷபராசி பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ஆட்சி வீடு. குருவும் நட்பும், அதாவது பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா நட்பு கிரகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பயிற்சியானது நற்பலன்களை நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அந்த மே மாதத்தில் ரிஷபராசியின் அதிபதியான சுக்கிர பகவானும் இந்த ராசிக்குள்ளே உள்ள வருவார். அதனால் ரிஷபராசியில் அந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை நடக்கிறதுனால இந்த 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சேர்க்கை ஒரு பக்கம் நடக்க இருக்குது. இந்த சேர்க்கை பார்த்திங்கன்னா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே அந்த இம்பேக்ட் இருந்தாலுமே குரு பகவானுடைய பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சுக்கிர பகவானுடைய பலம் உங்களுக்கு ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லா இதிலுமே இந்த கண்டிப்பாக இம்பேக்ட் உண்டு. குறிப்பாக பர்டிகுலராக ஒரு 3 ராசிக்கு அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருது. அது சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டமும் எடுத்துக்கலாம், வாய்ப்புகள் குவியும் எடுத்துக்கலாம், பொருளாதாரத்தை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுன்னு நினைக்கலாம். அதுவும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், எதிர்பாராத அளவில் லாபம் கிடைக்கும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷபராசியில் குரு சுக்கிரனுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா முதல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசி கன்னி ராசி. ஏன்னா அந்த கன்னி ராசியில் பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டில் குரு சுக்கிரனுடைய சேர்க்கை நடக்கிறதுக்கு இதனால் இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா நிலுவையில் உள்ள வேலைகள் எல்லாம் வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீங்க. திட்டமிட்ட வேலைகள் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் முடியும். நிதிநிலையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சால் மற்றவர்கள் எளிதாக கவரக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். வெளிநாடு சென்று படிக்க வரும்போதுங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆசையை நிறைவேற்றுங்க. நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் நீங்கள் முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தை ட்ரை பண்ணுங்கள். வியாபாரிகள் எல்லாம் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய வாகனம் அல்லது வீடு எல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அமைப்பு இருக்குது. அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி எடுத்தீங்க அப்படின்னா குரு சுக்கிரனுடைய சேர்க்கை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7வது வீட்டில் இந்த சேர்க்கை நடக்கிறதுனால திருமணமாகாதவர்களுடைய வாழ்க்கை, இதுக்கு மேலே நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டு டக்குன்னு செட்டில் ஆகிற வழியை பாருங்கள். அதே மாதிரி திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் காத்துக்கிட்டு இருக்குது. பணிபுரிபவர்களுடைய அளவுகள், அதாவது உங்கள் ஒர்க்கர்ஸு வேலை செய்கிற இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இத்தனை நாள் வரைக்கும் உங்களுடைய உழைப்பெல்லாம் வெளியே தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உழைப்புக்கு உண்டான மரியாதை, ரெகக்னேஷன், ஹைக்கு, ப்ரமோஷன் எல்லாமே உங்களை தேடி வரும். சிறுலருக்கு பார்த்திங்கன்னா அந்த பதவி உயர்வு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்ணில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் கிளியர் ஆகிரும், உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முதல்ல ட்ரை பண்ணுங்கள். டக்குன்னு உங்களுக்கு மாற்றி, ஏன்னா குருவும் சுக்கிரனும் செய்கிறது கூட்டு வணிகம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை கொடுக்கும். ஆளுமையில் நல்ல கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் உண்டு. அதுக்கடுத்து வரக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டில் அந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை நடக்கிறதுனால இந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவை கண்டிப்பாக பெறுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணத்தை பெருமளவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக உண்டு.
சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணிபுரிபவர்களுடைய அலுவலகத்தில், அதாவது நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் கொலீக்ஸு புதுசாக ஒரு வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த ஒரு ரெகக்னேஷன், ஒரு அங்கீகாரம் எல்லாமே உங்களை தேடி வரும். உங்கள் வேலையை வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய கவனச்சிதறல்களில் விடுங்க. தந்தையினுடைய முழு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது உங்களுக்கு கன்னி, விருச்சிகம், கடகம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை வந்து நல்லா இருக்குது. மே மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இருக்குது. அதே மாதிரி ரிஷபத்தில் அந்த ஜென்மகுருவாக வர்றதுனால கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கும் நல்ல மாற்றம் உண்டு. அப்போ மீதி ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் கிடைக்காதா? அப்போ இந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை நல்ல ஒரு செழிப்பை கொடுக்காதா அப்படின்னு கேட்டால், ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு கிரகமானது 9 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா, 9 கிரகங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் ஆட்சி பெற்று இருக்குது, எந்த கிரகம் நீச்சம் பெற்று இருக்குது. இப்போ இந்த குரு சுக்கிரன் சேருது அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் குரு சுக்கிரனுடைய சேர்க்கை வந்து எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் குரு வந்து யோகக்காரகரா, சுபரா, தடுக்கிறவரா, முடக்கிறவரா, கெடுக்கிறவரா, இதெல்லாம் தெரிந்தால்தான் உங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாம் வந்து சேரும். அப்போ எதுக்கு சார் இந்த பலனை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே இந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை வந்தால் இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு உள்ளே வர்றாங்க. ஆனால் இந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக நடந்து சேரும். ஏன்னா குரு சுக்கிரனுடைய அமைப்பு வந்துருச்சு அப்படின்னாவே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து நம்ம எல்லா விஷயங்களும் நினைச்சு செய்யணும். அவ்வளோதான். நம்மளுடைய திட்டமிடல் கரெக்டாக இருக்கணும். அதனால் குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தின்னு சொல்கிறது. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சிடணும்னு பார்க்கும். ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் நேர்த்தியாக செய்யணும், கரெக்டாக செய்யணும், அதை வந்து ஒழுக்கமாக செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அதனால் இந்த குரு சுக்கிரனுடைய சேர்க்கை வந்து 2 ராசிக்காரர்களுக்குமே, இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே நல்ல மாற்றத்தை கொடுக்குறதுனால, ஸோ அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மே மாதத்திலிருந்து. ஸோ இதனால் இந்த பிளாக்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மே மாதத்துலேருந்து அன்பிளாக் ஆகும். குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராசிகளுக்கு மாற்றத்தை கொடுக்க வரார். நான் திரும்பி சொல்கிறேன், குரு இருக்கிற இடத்தை விட பார்க்குற பார்வைக்கு தான் பலம் ஜாஸ்திங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குரு பார்க்கக்கூடிய நன்மை. அதனால் குரு வீட்டுக்கு வந்துட்டார், குரு என் ராசிக்குள்ளே வரார் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு மெத்தனமாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு பலன் கிடையாது. குரு உங்களுக்கு எப்படி சாதகமாக இருக்கிறாரா, பாதகமாக இருக்கிறாராங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பற்றின தெளிவான இது விஷயங்கள்லாம் வேணும், தெளிவான கன்சல்டேஷன்லாம் வேணும் அப்படின்னா, நீங்கள் டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தை வந்து கன்சல்டேஷன் எடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆள் யார், தடுக்கக்கூடிய ஆள் யார், முடக்கக்கூடிய ஆள் யார், தசாபக்தி எப்படி போயிட்டுருக்கு, எது எங்கே பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்கு, இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தை கன்சல்டேஷன் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிடலாம். ஸோ அடுத்த பதிவில் வேற ஒரு இணைவோடு நம்ம தெளிவாக பேசலாம். இப்போ ஒரு மந்திரத்தை சொல்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா வித தடையிலும் உங்களுக்கு உடைத்து கொடுத்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஒரு நாளைக்கு 108 தடவை அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், காலையிலையும் மாலையிலையும். அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி. அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக சுகதி. இந்த மந்திரத்தை டெய்லி 108 தடவை காலையிலும் மாலையும் சொல்லிட்டு வாங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லா தடைகளும் விலகி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும்.